கேவர மக்களே, நான் தீபக், உங்கள் கிவி நண்பன். என்னடா கெட்டப்பெல்லாம் வித்தியாசமாக இருக்கேன்னு யோசிச்சிங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது. நான் 3 tips to get a job abroad அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது நான் நினச்ச அளவு வியூஸ் போகலனாலும் நிறைய பேர் அதை பார்த்துட்டு என்ன காண்டாக்ட் பண்ணியிருந்தீங்க, இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க, சில பேர் கால் பண்ணி கூட என்கிட்ட பேசியிருந்தீங்க. உண்மையாகவே அது எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. பிகாஸ் நான் போடுற வீடியோஸ் மற்றவங்களுக்கு பெனிஃபிட் ஆச்சுன்னா உண்மையாகவே எனக்கு சந்தோஷம்தான். ஸோ அதனாலேயே நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு கண்டினியூஷன் வீடியோ மாதிரி தான். ஸோ நான் அந்த 3 tips to get a job abroad அந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் டிப் எப்படி கண்ட்ரீஸை செலக்ட் பண்ணுறது, செகண்ட் டிப் என்னென்ன விசா ஆப்ஷன்ஸ் இருக்குது, அண்ட் தேர்ட் டிப் ஜாப் எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதோட நெக்ஸ்ட் ஃபேஸ். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஜாப் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுவீங்கள்ல. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிக்கு இன்டர்வியூ எதனா அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு 5 டிப்ஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன். இது கம்ப்ளீட்டாக என் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சில பேர் என்கிட்ட நியூசிலாந்து விசா பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நிறைய விசா ஹோல்டில் இருக்குது நியூசிலாண்டில். அண்ட் இந்த இயர் மிடில் பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸும் வர மாதிரி இருக்குது. ஸோ விசா எல்லாம் ஒன்ஸ் ரெஸ்யூம் பண்ணிட்டோம்னா நான் கண்டிப்பாக ஒரு டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். சரி வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஃபாரின் கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது ஆன்லைனில் தான் இருக்கும். டீம்ஸு, ஸ்கைப்பு, ஜூம் இந்த மாதிரி அதில் தான் செட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த அப்ளிகேஷனை முன்னாடியே நீங்கள் உங்கள் பிசியில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் ஒர்க் ஆகுதானும் பார்த்துக்கணும். ப்ரௌசரில் யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் ப்ரௌசர் வந்து அவ்வளோ ரிலேபிளாக இருக்காது. அண்ட் உங்கள் இன்டர்வியூ நீங்கள் மொபைல்லையும் அட்டென்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் மொபைலில் டிஸ்ட்ராக்ஷன் ஆக சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அட்டென்ட் பண்ணும்போது திடீர்னு உங்களுக்கு கால் வரலாம், திடீர்னு எதனா மெசேஜ் வந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கம்ப்யூட்டரில் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் செக் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெட்செட். பிகாஸ் உங்களுக்கும் கிளியராக கேட்கணும், உங்கள் இன்டர்வியூ இருக்கும், நீங்கள் பேசுகிறது கிளியராக கேட்கணும்ல. ஸோ அதனால் இதுவும் நீங்கள் முன்னாடியே செக் பண்ணி வச்சுக்கணும். இது எப்படி செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த டீம், ஸ்கைப் இதிலலாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது, கால் பேக் ஆப்ஷன்னு. ஸோ நீங்கள் ஒரு மெசேஜை நீங்கள் பேசிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரீப்ளே பண்ணி காமிக்கும். ஸோ அதுலேயே உங்களோட ஸ்பீக்கர் குவாலிட்டியோ மைக் குவாலிட்டியோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது உங்கள் பேக்ரவுண்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிளெயின் வாலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓப்பன் விண்டோ இல்லை மக்கள் எல்லாம் நடந்து போகிற மாதிரிலாம் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அவாய்டே பண்ண முடியாது அப்படின்னா இந்த டீம்ஸ், ஜூம்லலாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்கள் பேக்ரவுண்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அவர் கொஞ்சம் ப்ளர் பண்ணிக்கலாம். ஸோ அது கூட நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுற ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் உங்கள் ஃபேஸும் நல்லா பிரைட்டாக தெரியும். ஆர் சம்டைம்ஸ் என்ன ஆகும், ரூம் பிரைட்டாக இருந்தாலும் உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக தெரியும். அது பேசிக்காக எதனால் பார்த்தீங்கன்னா இந்த லைட் சோர்ஸ் வந்து மேபி பின்னாடி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு லைட் சோர்ஸ் வந்து உங்கள் கேமரா பின்னாடி வச்சிடலாம், உங்களுக்கு உங்கள் ஃபேஸில் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி. ஸோ அப்போ நீங்கள் பிரைட்டாக தெரிவிங்க. அண்ட் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது சில மேனரிசம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹெட் நாட் பண்ணுறது, இன்டர்வியூவர் பேசின்னு இருக்கும்போது நீங்கள் ரொம்ப ஹெட் நாட் பண்ணக்கூடாது. அண்ட் நீங்கள் பேசும்போது ஃபுல் டைம் நீங்கள் கேமராவை பார்த்து தான் பேசணும், சுற்றி எல்லாம் பார்த்து பேசக்கூடாது. அண்ட் ஆல்சோ கையை வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக நீங்கள் ஆட்டினீங்கன்னா அதுவும் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் ஏன் அவாய்ட் பண்ண சொல்கிறேன்னா, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அண்ட் இந்த விஷயம் நான் சொல்ல தேவையில்லை, எல்லாருமே ஃபாலோ பண்ணுவீங்க. அதாவது ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணுறது. ஸோ இன்டர்வியூ அப்போது ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நார்மலாக இந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது இன்னும் ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் டை இருந்துச்சுன்னா நீங்கள் டை போட்டுக்குங்க, இல்லை கோட் இருந்துச்சுன்னா கோட் போட்டுக்குங்க. நான் நார்மலாக இந்த கெட்டப்பில் தான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வீடியோலையும் நான் இன்டர்வியூ பற்றி பேசுறதுனால தான் நான் இந்த கெட்டப் போட்டுன்னு இருக்கிறேன். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ரெக்ரூட்டர் வந்து இந்தியாவில் மட்டும் இன்டர்வியூஸ் எடுக்க மாட்டாங்க, மற்ற கண்ட்ரி ஆளுங்களையும் இன்டர்வியூ எடுப்பாங்க. ஸோ மற்ற கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரொம்ப கேஷுவலாக கூட இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஷர்ட் போட்டு கூட இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களை வந்து இந்த ரெக்ரூட்டர் ஒரு வெல் ட்ரெஸ்டாக பார்த்தாங்கன்னா அவங்க இமீடியட்டாக நினைப்பாங்க நீங்கள் இந்த இன்டர்வியூக்கு கொஞ்சம் எஃபர்ட் போடுறீங்கன்னு. அண்ட் மோர் ஓவர் நீங்களெல்லாம் ஒரு ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு பயங்கர கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் எப்படி கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ரெஸ்யூமே எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட் அப்படின்னு நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அதை நான் திரும்பி ரீஐட்ரேட் பண்ணுறேன். ரெஸ்யூமே தான் வந்து உங்கள் ரெக்ரூட்டருக்கு முதல்ல ரெப்ரசென்ட் பண்ணுற டாக்குமெண்ட். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பக்காவாக வச்சுக்கணும். அண்ட் உங்கள் ரெஸ்யூமேல இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி வேர்டை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எதனா ஒரு டூல் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, அது ஒர்க் பண்ணி ஒரு 10 வருஷம் ஆச்சு, நீங்கள் ஃபுல்லாக மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அதை பற்றி அட்லீஸ்ட் ஒரு 4-5 லைன்ஸ் நீங்கள் பேசுகிற மாதிரி உங்களை ரெடி பண்ணிக்கோங்க. ஆர் அதை பற்றி உங்களுக்கு சுத்தமாக தெரியாதுன்னா அதை முன்னாடியே ரெஸ்யூம்லேருந்து எடுத்துருங்க. நான் இந்த வீடியோவில் ரொம்ப டெக்னிக்கலாக போகல, பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஃபீல்டுக்கு இந்த டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். பட் நான் டெக்னிக்கலாக சிலது நீங்கள் ரெஸ்யூமில் போடுறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஹாபீஸ் போடுறீங்கன்னா ரொம்ப காமன் ஹாபீஸ் எல்லாம் போடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்சிங் மூவிஸ், லிஸ்னிங் டு மியூசிக், இதெல்லாம் போடாதீங்க. எதனா இன்ட்ரெஸ்டிங்கான ஹாபி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுங்க. பிகாஸ் நான் ஜென்ரலாக நோட்டீஸ் பண்ண வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹெச்ஆர் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எதனா இன்ட்ரெஸ்டிங் ஹாபி போட்டிருந்தீங்கன்னா அதை பற்றியும் கேட்குறாங்க. பிகாஸ் ஹெச்ஆர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிகேஷனு, உங்கள் எந்தூசியாசம் இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் உங்களுக்கு உங்கள் ஹாபி பற்றி பேசுறதுனால நீங்களும் நிறைய பேசலாம். ஸோ உங்களுக்குமே அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ரெஸ்யூமே தவிர நீங்கள் படிக்க வேண்டிய வேறு விஷயம் பார்த்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தெரியும் அதை விட அந்த கம்பெனிக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட், நீங்கள் கரெக்டாக அந்த ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஃபிட் ஆவீங்களா அதை தான் பார்ப்பாங்க. ஸோ உங்கள் ரெஸ்யூமில் இருக்கிறது நீங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு உங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல அதில் இருக்கிறதையும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா பெட்டர். சப்போஸ் அதில் உங்களுக்கு எதனா தெரியலனா கூட நீங்கள் அந்த டைமில் அட்லீஸ்ட் அதை பற்றி பேசுகிற மாதிரி நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எல்லா இன்டர்வியூலையும் கேட்குற முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். அதை நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன். நான் ஜென்ரலாக என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்கு பேசுகிற மாதிரி கான்டென்ட் ரெடி பண்ணுவேன். ஸோ 15 மினிட்ஸும் பேசுவேனா இல்லை, பிகாஸ் அது ரொம்ப லென்த்தி. நான் பேசிக்காக என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூருக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த கான்டென்ட்டை ஃபில்டர் பண்ணி சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஹெச்ஆர் ரவுண்ட் அட்டென்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட். இந்த ஹெச்ஆர் ரவுண்டில் நான் என்னென்ன கம்பெனிஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், என்ன மாதிரி டீம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், என்னோடய ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் என்னோடய லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி எல்லாம் நான் கவர் பண்ணுவேன். அண்ட் ஜென்ரலாக ஹெச்ஆர் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சைடில் சில கீவேர்ட்ஸ் மட்டும் அவங்க வச்சுட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஆட்டோமேஷன் டெஸ்டருக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா அவங்க வந்து செலினியம், சைப்ரஸ், டெவாப்ஸ் இந்த மாதிரி சில கீவேர்ட்ஸ் மட்டும் பார்ப்பாங்க, நீங்கள் மேட்ச் ஆகிறீங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாலே போதும். பட் அதே ஒரு டெக்னிக்கல் ரவுண்ட் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாகவே நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் உங்களை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அகெயின் நீங்கள் ஒரு ஆட்டோமேஷன் டெஸ்டருக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா செலினியம் என்னென்ன மாதிரி ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை டெவாப்ஸ்னால் நீங்கள் என்னென்ன மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கீங்க, என்ன பைப்லைன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, ஆர் கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, இதெல்லாம் வந்து நீங்கள் இன்ட்ரடக்ஷன்லேயே ஃபுல்லாக நீங்கள் சொல்லிடலாம். பிகாஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்டர்வியூவர்ஸ் நிறைய பேர் நீங்கள் சொல்கிற இன்ட்ரடக்ஷன் வச்சு தான் அடுத்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஸோ உங்கள் இன்ட்ரடக்ஷன்லேயே நீங்கள் இந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸும் ஒரு ஹை லெவலில் சொல்லிட்டிங்கன்னா உண்மையாகவே பெட்டராக இருக்கும். அண்ட் நீங்கள் இந்த இன்ட்ரடக்ஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபுல் இன்ட்ரடக்ஷனும் அப்படியே மெமரைஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் எதனா ஒரு இடத்துல நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபுல் ஃப்ளோவும் டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா புல்லட்டட் பாயிண்ட்ஸ் எழுதி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஈச் புல்லட்டில் வந்து ஒரு 4-5 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் இன்ட்ரடக்ஷன் சொல்லும் போது எல்லா புல்லட்ஸையும் மட்டும் நீங்கள் கவர் பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் உங்கள் இன்ட்ரடக்ஷனில் எசென்ஷியலான இன்ஃபர்மேஷன் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப தேவையில்லாத விஷயம்லாம் ஷேர் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பர்சனல் விஷயமே வந்து நிறைய ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் ஃபேமிலியை பற்றி, உங்கள் ஒய்ஃப் பற்றி, கிட்ஸை பற்றி இதெல்லாம் வந்து ரொம்ப ஷேர் பண்ணாதீங்க. பிகாஸ் இந்த கேள்வியெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு மைக்ரேட் ஆகிறதுனால ஹெச்ஆர் வந்து இதெல்லாம் கேட்பாங்க. பட் இன்ட்ரடக்ஷன்லேயே வந்து இதெல்லாம் சொன்னால் அது அவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருக்காது. நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி நான் நிறைய கண்ட்ரீஸ்க்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன். தாய்லாந்து, ஜப்பான், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் நியூசிலாந்து வரும்போது என்கிட்ட 3 ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா ஆர் நியூசிலாந்து. நான் நியூசிலாந்து சூஸ் பண்ணி வந்துட்டேன். ஸோ நான் அட்டென்ட் பண்ண இன்டர்வியூஸ்லாம் காமனாக கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நான் இப்போது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணல, பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஃபீல்டுக்கு அதெல்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் இந்த ஹெச்ஆர் ரவுண்டில் கேட்குற கொஸ்டின்ஸ் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் அட்டென்ட் பண்ண இன்டர்வியூலலாம் காமனாக கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரிக்கு நீங்கள் ஏன் வரீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஆஸ்திரேலியா கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் ஆஸ்திரேலியா பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஆன்சர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த ரிக்குவயர்மெண்ட்டுக்கு நீங்கள் எப்படி ஃபிட் ஆவீங்கன்னு கேட்பாங்க. அண்ட் நாங்கள் ஏன் வந்து உங்களை எடுக்கணும் அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் கூட வந்து நீங்கள் ஆன்சர் கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் சில காமன் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ண சேலஞ்சிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கன்னு. ஸோ இதுக்கு ஒரு 2-3 ப்ராஜெக்ட்டை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க சொல்லுறதுக்கு. அண்ட் ஆல்சோ
டீம் கான்ஃப்ளிக்ட் பற்றி கேட்பாங்க. ஸோ உங்கள் டீமில் எதனா ஒரு கான்ஃப்ளிக்ட்னா நீங்கள் எப்படி ரிசால்வ் பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு டெஸ்டிங் ரோலுக்கு அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா இன்டர்வியூ, உங்கள் டெஸ்டருக்கும் அதாவது உங்களுக்கும் டெவலப்பருக்கும் எதனா ஒரு கான்ஃப்ளிக்ட், நீங்கள் போகிற டிஃபெக்ட் வந்து அவர் ஒத்துக்கல, ஸோ அதை எப்படி ரிசால்வ் பண்ணுவீங்க? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி எதை ஃபோக்கஸ்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் உங்கள் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்கிறீங்கன்னு பார்ப்பாங்க, அண்ட் உங்களோட டீம் கோஆர்டினேஷன், டீம்மேட்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணிங்கன்னா எதனா ப்ராப்ளம் வருமா இல்லையா அதை கொஞ்சம் வேல்யூவேட் பண்ணுவாங்க. அண்ட் தென் நீங்கள் இண்டிபெண்ட்டாக எப்படி ஒர்க் பண்ணுவீங்க இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ், அதாவது ஃபாரின்லேருந்து உங்களை எடுக்கிற கம்பெனிஸ் எல்லாம் மோஸ்ட்லி சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸாக இருக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்ட பிறகு கண்டிப்பாக எதனா ஒரு கிளைண்ட் லொக்கேஷன்லாம் அனுப்புவாங்கல்ல, ஸோ அவங்க வந்து உங்களோட கன்சல்டன்ட் ரோல் மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அதாவது நீங்களாக வந்து யார் டிபெண்டன்சியும் இல்லாமலோ போய் தனியாக ஒர்க் பண்ணுற மாதிரி, ஸோ அந்த லெவலுக்கு வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு கேள்வி ஆஃப்கோர்ஸ் இந்த ஹெச்ஆர் உங்களுக்கு கேட்குறது பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பெக்டட் பே. ஸோ அதுவும் வந்து நீங்கள் முன்னாடியே யோசிச்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் ரொம்ப கம்மி பே கொடுத்தாங்கன்னா அது ஒரு பிரோஜனமும் இல்லாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கும் பெனிஃபிட் ஆகிற மாதிரி ஒரு பே நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் நியூசிலாந்து வரீங்கன்னா நான் காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் நியூசிலாந்து அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் வந்து இந்த பே ஸ்கேல்லாம் வந்து நான் கவர் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நல்லா காம் அண்ட் கம்போஸ்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த ஆக்சென்ட் கூட புரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த டைமில் ரொம்ப நீங்கள் டிஸ்டர்ப் ஆகாமல் ரிலாக்ஸாக அவங்ககிட்டே கேட்கலாம், கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட் அப்படின்னு. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் காமாகவே இருங்க. அண்ட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஆஸ்திரேலியன் கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா அந்த ஆஸ்திரேலியன் மக்களோட நீங்கள் பழகி இருக்க மாட்டீங்க. ஸோ அவங்களோட பாடி லாங்குவேஜெல்லாம் நீங்கள் இமீடியட்டாக ரீட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நீங்கள் எதனா பாசிட்டிவாக உங்களை பற்றி சொல்கிறீங்க, நீங்கள் அவங்க வந்து ஸ்மைல் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க, பட் ஆனால் அவங்க குஞ்சு வந்து உங்கள் ரெஸ்யூமை பார்த்துன்னு இருக்கிறாங்க, எதுவும் கண்டுக்காமல. ஸோ அந்த டைமில் என்னடா நம்ம பேசுகிறத வந்து இவங்க கவனிக்க மாட்டுறாங்களே அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காமல நீங்கள் வந்து அதே பாசிட்டிவ் வைப்ஸோட கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ரிப்ளை பண்ணிடுங்க. பிகாஸ் ஒரு கண்ட்ரி ஒரு மாதிரி பிஹேவியர் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் அந்த கண்ட்ரிக்கு போயிட்டு மக்களோட பழகுனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த முக்கியமாக இந்த டெக்னிக்கல் ரவுண்ட்லலாம் சம்டைம்ஸ் ரொம்ப ஜூனியர் ரிசோர்ஸை வந்து இன்டர்வியூ எடுக்க விட்ருவாங்க. ஸோ ஆள் இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள வந்து டெக்னிக்கல் ரவுண்டை விட்டுருவாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் அவ்வளோ கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. இன்ஃபேக்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸே ஒன்று இருக்குது, நான் அதை உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அப்போ வந்து 2 பேர், ரெண்டுமே இப்போ வந்து இந்த 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இன்டர்வியூஸ் தான். ஸோ அவங்க வந்து எனக்கு இன்டர்வியூ எடுத்தாங்க. ஒரு 1.5 hours இந்த இன்டர்வியூ போச்சு. 2 பேரும் வந்து சர மாதிரியாக கேள்வி கேட்டுருந்தாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் மாதிரி ஆயிடுச்சு, எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லாமல் இருக்குன்னு. ஸோ அது மாதிரி கண்டினியூஸாக கொஸ்டின்ஸ் கேட்டுனே இருந்தாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பார்த்திங்கன்னா நானே வந்து கொஞ்சம் என்னடா இது கேட்டுன்னு இருக்காங்களே அப்படின்னு யோசித்தேன். பட் இதை எப்படியோ ஹேண்டில் பண்ணிட்டேன் நான் காமாக இருக்கிற மாதிரி. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, அந்த மொமெண்ட்டில் வந்து நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு சரி போடா இந்த கம்பெனி வேணாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிடலாம். பட் ஆனால் அந்த மாதிரி டிசிஷன் எடுத்தோன்னா அது நமக்கு தான் லாஸ். பிகாஸ் ஒன்ஸ் நம்ம செலக்ட் ஆகிட்டு நம்ம அந்த கம்பெனி போனோன்னா நம்மளாம் டீம்மேட்ஸாக இருப்போம், எல்லாமே நார்மல் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஹேஸ்டி டிசிஷன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் எடுத்துடாதீங்க. கூலாக வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு சின்ன டிப்போ நான் இப்போ கொடுத்துட்றேன். ஸோ ஃபாலோஅப் இமெயில்ஸ். ஸோ இந்த ஃபாலோஅப் இமெயில் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நான் நார்மலாக அனுப்புவேன். அதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இமீடியட்டாக வந்து ஒரு 4-5 lines போட்டு ஒரு தேங்க்யூ இமெயில் நான் அனுப்பிச்சி விட்ருவேன். அண்ட் ஒரு 1 week வந்து ரிப்ளையும் வரலன்னா ஒரு ரிமைண்டர் இமெயில் வந்து கொஞ்சம் அனுப்பிச்சி விடுவேன் அவங்களுக்கு. பிகாஸ் இது ஏன் பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் கம்பெனிஸ் எல்லாம் வந்து நல்ல பெரிய கம்பெனிஸு, ஒரு நிறைய எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க லட்சக்கணக்கில், அண்ட் ஒரு பயங்கரமான ப்ராசஸ் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இன்டர்வியூஸ் எல்லாம் அட்டன் பண்ணும்போது நம்ம செலக்டடாக இல்லையான்னு சொல்லி இமெயிலில் இமீடியட்டாக அப்டேட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் இந்த ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். 200 employees இருக்கலாம், இல்லை 1000 employees இருக்கலாம், இல்லை பெரிய கம்பெனியாக கூட இருக்கலாம். அண்ட் ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது நமக்கு. ஸோ அதனால் சம்டைம்ஸ் நீங்கள் ரிமைண்டர் இமெயில் அனுப்பிச்சா தான் அவங்க அடுத்த ரவுண்டே செட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபாலோஅப் இமெயில்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் அனுப்பணும். இந்த 5 tips உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலை கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்போஸ் எதனா இமீடியட்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்கன்னா ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆவீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Cheers.